என்ன ஸ்ரேயா நடந்திருக்கும்? எனக்கு ஒரே ஆர்வமா இருக்கு ஸ்ரேயா. எங்க அம்மா கண்டிப்பா சண்டையை மூட்டி விட்டுருப்பா. இந்நேரம் அந்த காயத்ரி அங்க அழுதுட்டு இருப்பா. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. கண்டிப்பா அந்த காயத்ரி அழுதுகிட்டு தான் இருப்பா. இதை விட சந்தோஷம் எனக்கு எதுவுமே இல்லை ஸ்ரேயா. என் ஃப்ரெண்டு உன்னோட காதல போய் அவ பிரிச்சுட்டா. என் மூளை கெட்ட மூதேவிங்களா, நீங்களாம் சேர்ந்து தாண்டி அவளோட காதலை பிரிக்கிறீங்க. எது சொன்னியாமா நீ? இல்லையே, நான் ஒன்னும் சொல்லலையே. எனக்கு வர்ற கோவத்துக்கு அப்படியே அந்த காயத்ரி அடிக்கணும் போலே இருக்கு ஸ்ரேயா. எனக்கு வர்ற கோவத்துக்கு உன் தலையில அம்மிக்கல்ல போட்டு உடைக்கணும் போலே இருக்கு ராணி. என்ன பண்றது, என் தலையை எழுத்து. என் கூட பிறந்து தொலைஞ்சிட்டியே சனியனே. இப்ப எதுவும் சொன்னியாமா நீ? நீ எதோ சொல்ற மாதிரியே இருக்கு வாணி எனக்கு. ஆமாண்டி பைத்தியம், என்ன மட்டும் உன்னை திட்டிட்டு இருக்கேன்டி செவிடி. என்னது செவிடியா? ராணி அது வந்து நான் மைண்ட் வாய்ஸ்ல பேசிட்டு இருக்கேன்னு நினைச்சேன் ராணி. ஓ, அப்ப மைண்ட் வாய்ஸ்ல திட்டிட்டு இருந்திருக்கேன் என்ன மட்டும். இப்பதான் வெளிப்படையா பேசி இருக்கிற மைண்ட் வாய்ஸ் நினைச்சு. நீ செத்தடி நீ. அங்க போய் ஸ்ரேயா கூப்பிடுறா. ஏன் ஸ்ரேயா கூப்பிட்டேன்? நான் எங்கடி கூப்பிட்டேன்? ஓ, எஸ்கேப் ஆயிட்டியா? கையில மாட்டினே மௌல, நீ செத்தடி. அவளை விர்றி. என்னடி இன்னும் வரல, யாரையுமே காணும். வருவாங்க ஸ்ரேயா, நீ ஏன் கவலைப்படுற? கண்டிப்பா உங்க சூர்யா மாமா உனக்கு தான். நீ சொன்னாலும் சொல்லனாலும் கண்டிப்பா சூர்யா மாமா எனக்கு தாண்டி. அவரு மட்டும் என்ன கிடைக்காம போகட்டும். அந்த காயத்ரியும் அவரையும் சேர்த்து வச்சு குழியில தோண்டி புதைச்சிருவேன். நான் ஹெல்ப் பண்றேன் ஸ்ரேயா, நான் இருக்கேன் ஸ்ரேயா. எதுக்கு ஸ்ரேயா நீ வீணா ஃபீல் பண்ற? ஸ்ரேயாமா என்னமாச்சு? அங்க சண்டையை மூட்டி விட்டீங்களா இல்லையாமா? இல்ல ஸ்ரேயாமா, எல்லாத்தையும் உங்க அத்தை கெடுத்துட்டாங்க ஸ்ரேயாமா. அந்த சூர்யா ரொம்ப ஓவரா ஆடுறான். ஆரியா அவளுக்கு சப்போர்ட் பண்றான் ஸ்ரேயாமா. அந்த பிச்சைக்கார குடும்பத்தினால சூர்யாவுக்கு வெறும் 10 பவுன் தான் போட முடியுமா ஸ்ரேயாமா? அது தெரிஞ்ச விஷயமாச்சே சித்தி. நீங்க போன காரியத்தை முடிக்காம எதுக்கு சித்தி வந்தீங்க? என்னம்மா பண்ண சொல்ற? 10 பவுன் தான் போடுவோன்னு சொன்னோன்னே எங்களுக்கு கோபம் வந்துட்டு, அதான் நாங்க திட்டிப்புட்டு கோவத்துல எழுந்து வந்துட்டோமா. நீ கவலைப்படாத ஸ்ரேயா, கண்டிப்பா அந்த கல்யாணம் நடக்காது. நான் கோவப்பட்டு ஏந்திரிச்சு வந்துட்டோம். அதனால மதனியும் கண்டிப்பா எங்களை தேடிட்டு வரும். அங்க பேசியிருக்க வாய்ப்பே இல்லை. கல்யாணம் வேணான்னு கண்டிப்பா மதனி சொல்லிட்டு வந்திருப்பாங்க. எனக்கு ஒன்னும் அப்படி தோணலக்கா. அப்பனா இழுவ சவத்துல முட்டிட்டு சாவு. என்னக்கா சொல்லி போட்டேன்னு இப்படி என் மேல கோவப்படுற நீ? அப்புறம் என்னடி, அந்த மதனி வந்து தொலைஞ்சிட்டா என்னன்னு கூட தெரியாம நானே பேசிட்டு இருக்கேன். ஸ்ரேயா சமாதானப்படுத்தணும்னு லூசு மாதிரி நீ பேசிட்டு இருக்க. ஓ, ஸ்ரேயாவை சமாதானப்படுத்துறியா? சரி சரி. என்னமா சொல்றாங்க சித்தி? என்ன சமாதானப்படுத்துறதுக்காண்டி இப்ப சொன்னியா? ஏக்கா என்னைய அடிச்ச? அப்புறம் உன்னை அடிக்காம மெதுவா பேச வேண்டியதானடி. என்னையே அடிச்சிட்டியா? ஆமாண்டி. இப்ப என்னடி பண்ண போற? இதுக்கடி என்ன அடிச்ச நீ? அப்புறம் நீ அடிக்கும் போது என் கை பூ பறிச்சுக்கிட்டா இருக்கும். ஐயோ அம்மா சித்தி, 2 பேரும் கொஞ்சம் நிப்பாட்டுறீங்களா? சின்ன பிள்ளை மாதிரி அடிச்சுட்டு நிக்கிறீங்க. பைத்தியமா இங்க 2 பேரும்? என்னம்மா ஸ்ரேயாமா, அம்மா பார்த்து பொசுக்குன்னு பைத்தியம்ட்ட. ஏன் ஸ்ரேயாமா இப்படி சொல்ற சித்திய பார்த்து? அப்புறம் லூசு மாதிரி 2 பேரும் அடிச்சிட்டு இருக்கீங்க. இங்க வந்தது எதுக்கு சொல்லுங்க? என்னையும் சூர்யா மாமாவையும் சேர்த்து வைக்க தானே. இதுல என்ன ஸ்ரேயாமா உனக்கு சந்தேகம்? உங்களை பார்த்தா என்னை சேர்த்து வைக்க வந்த மாதிரி இல்ல. நீங்க 2 பேரும் அடிச்சிட்டு செத்து போயிருவீங்க போல. ஸ்ரேயாமா, அம்மாவோட அடுத்த பிளான மட்டும் பாருமா. நீ நான் என்ன பண்றேன்னு மட்டும் பாரு. ஆமா ஆமா, நீங்க கிழிச்சதெல்லாம் போதும். நீங்க ஒண்ணும் செய்ய வேணாம். நான் என்ன சொல்றேனோ அதை மட்டும் நீங்க கேளுங்க. ஏமா எங்க மேல நம்பிக்கை இல்லையா? மேல எனக்கு நிறையவே நம்பிக்கை இருக்குமா. கண்டிப்பா அத்தை அங்க சம்பந்தம் பேசிட்டு தான் வந்திருப்பாங்க. அதனாலதான் நீங்க ஒண்ணும் செய்ய வேணாம். நான் சொல்றத மட்டும் நீங்க கேட்டா போதும். ஆமா ஆண்டி, ஸ்ரேயா சொல்றத மட்டும் கேளுங்க ஆண்டி. கண்டிப்பா கேக்குறேன். நம்ம எல்லாரும் சேர்ந்து அந்த காயத்ரிய உரு தெரியாம அழிக்கிறோம். கேக்குறேன். நம்ம எல்லாரும் சேர்ந்து கண்டிப்பா அந்த காயத்ரிய உரு தெரியாம அழிக்கிறோம். இப்ப எதுக்கு நான் சொன்னதை சொல்லிட்டு இருக்க? நீ இப்ப என்ன பண்றன்னு மட்டும் பாருனா. என்னை என்னடி பண்ணுவே நீ? உன்னால என்னடி பண்ண முடியும்? நீ பாடுங்க 2 பேரும். இப்பதானே உங்ககிட்ட சொன்னேன். சாரி ஸ்ரேயாமா, இந்த இழிவையோட பெரிய தொல்லையா இருக்கு ஸ்ரேயாமா. எனக்கு
உங்க ரெண்டு பேரும் பெரிய தொல்லையா இருக்கு. அம்மா சித்தி கொஞ்ச நாள் பொறுப்பா நடந்துக்கிடுங்க, இது என் வாழ்க்கை பிரச்சனை. அதுக்காக தான் ஸ்ரேயாம்மா நான் ரொம்ப போராடிட்டு இருக்கேன். என்னது இது? இந்நேரம் நம்ம பின்னாடி அந்த ரோஸ் பவுடர் மூஞ்சி நம்ம துரத்திட்டு வந்திருக்கோமே, இன்னும் வரல. ஏய் நில்லுடி வாணி. முட்டை போண்டா மூஞ்சி வந்துட்டாளா? தப்பிச்சிடுறீ வாணி. எங்கடி ஓட போற? எப்படி இருந்தாலும் என்கிட்ட மாட்டுவ நீ. முருங்கக்காய் செல்ல வேற எங்க போனானே தெரியல, போய் பாப்போம். அவள் வருவாளா, அவள் வருவாளா. சை, ஸ்ரீதேவி வரும் பார்த்தா மூதேவி வந்து நிக்குது. ஹாய் மூதேவி, எங்கேயாச்சும் முருங்கக்காய் செல்லத்தை பாத்தீங்களா? என்னடா சொன்ன? ஐயோ அக்கா, உங்களை அப்படி சொல்லவில்லக்கா. ஸ்ரீதேவி அக்கா முருங்கக்காய் செல்லத்தை பாத்தீங்களான்னு கேட்டேன்க்கா. தெரியும்டா, நீ எப்படியெல்லாம் கேட்பேன்னு எனக்கு தெரியும். உன்னை பத்தி எனக்கு தெரியாதா? இன்னைக்கு செத்தடா மவனே நீ. ஆத்தாடி எஸ்கேப். மாட்டுவடி, நீயும் மாட்டுவ. அக்கா, நான் சொன்னதுக்கு நீ பதிலே சொல்லலையேக்கா. இதுக்குடி அவங்க என்னை பொண்ணு கேட்டதே உலக அதிசயம். இதுல நீ வேற ஏன்டி காமெடி பண்ணிட்டு இருக்க? என்னக்கா இப்படி சொல்லிட்ட? அவரை நான் உயிருக்கு உயிரா நேசிக்கிறேன்க்கா. என்னது நேசிக்கிறியா? எத்தனை வருஷமா அம்மாடி லவ் பண்றீங்க நீங்க? ஜஸ்ட் ஒன் டே. ஒரு நாள் பார்த்துட்டு என்னமோ 15 வருஷம் லவ் பண்ண மாதிரி சொல்லிட்டு இருக்க. இந்த விஷயம் மட்டும் பாஞ்சாலிக்கு தெரிஞ்சிச்சுன்னு வச்சுக்குவேன், பத்திர காலி ஆடிடுவா, தெரியும்ல? அக்கா, நான் ஒன்னேதான்க்கா நம்பி இருக்கேன். எனக்கு அவரை பார்த்தோன்னே பிடிச்சிருச்சுக்கா. நான் என்னடி பண்றது? அவருக்கு ஒன்னே பிடிக்கணும்லடி. அவர் ஃபர்ஸ்டே என்னை லவ் பண்ணனு வேற சொல்லிட்டாரு. இதுல எங்க இவ்வளவு லவ் பண்ண போறாரு அவரு? மனசை போட்டு குழப்பிட்டு இருக்காம காலேஜ் போத்துவியா? என் மனசே அவர்கிட்ட தான்க்கா இருக்கு. நீ திருந்த மாட்ட. என்னமோ பண்ணிடி அம்மா, என்னைய விட்டுறி. அக்கா, என்னக்கா அப்படி சொல்ற? என்னை சேர்த்து வைக்கா. என்ன சேர்த்து வைக்கணும்? யார சேர்த்து வைக்கணும்? அப்புறம் மச்சான், எப்ப மச்சான் ட்ரீட்? நாளை கண்டிப்பா வைக்கிறோம் மச்சான். ஏன்டா மச்சான் அவன் ஒரு மாதிரியா இருக்கான்? அவன் கடக்கறான், நீ கண்டுக்காத. திருடிய இதயத்தை திருப்பி கொடுத்து விடு முருங்கக்காய் செல்லமே, முருங்கக்காய் செல்லமே, முருங்கக்காய் செல்லமே. என்ன பாட்டு மச்சான் இது? வருடிய காற்றுக்கு வார்த்தை சொல்லி விடு முருங்கக்காய் செல்லமே, ஏ முருங்கக்காய் செல்லமே, ஏ முருங்கக்காய் செல்லமே. சிரிக்கின்ற சிரிப்பை நிறுத்தி விடு முருங்கக்காய் செல்லமே, முருங்கக்காய் செல்லமே, முருங்கக்காய் செல்லமே. டேய் இன்னும் போடுடா. வேணா வேணா விழுந்திடுவேனா, முருங்கக்காய் கண்ணை பார்த்தா நான் கவிழ்ந்திடுவேனா. டேய் முடியலடா, போதும்டா. உனக்கு இப்ப என்னடா பிரச்சனை? அவள் வருவாளா, ஏ முருங்கக்கா அவள் வருவாளா, ஏ முருங்கக்கா அவள் வருவாளா. இது என்னடா பேரு? முருங்கக்காய் கத்தரிக்கானே. அது என் டார்லிங்கோட பேருடா. இப்ப உங்க 2 பேர்னால என்ன சேர்த்து வைக்க முடியுமா முடியாதடா? யாராரு லவ்க்கெல்லாம் ஹெல்ப் பண்ணிடா நீ. இப்போ உன் லவ்க்கு ஹெல்ப் பண்ண யாருமே இல்லையடா. அவள் வருவாளா, ஏன் முருங்கக்கா செல்லம் வருவாளா. அப்பா நிப்பாட்றா உன் பாட்ட. போதும்டா. இப்போ உனக்கு என்ன? அந்த நெட்டத்தையும் உன் கூட சேர்த்து வைக்கணும், அவ்வளவுதானே? அவ்வளவுதான் மச்சி, அவ்வளவுதான். அப்பா சாமி, நாங்க சேர்த்து வைக்கிறோம்டா. ஓகே மச்சி. மச்சி, வாடா நம்ம ரூம்ல போய் ரெஸ்ட் எடுப்போம். இவன் பாடுனதே நான் டயர்ட் ஆயிட்டேன்டா. வந்தறா ஓடிடுவான். இல்லனா இந்த பைத்தியம் நம்மள கொன்றுண்டா. எங்கடா போறீங்க? சேர்த்து வைக்கிறேன்னு சொன்னீங்க. சேர்த்து வைக்கிறனா இப்ப உடனே சேர்த்து வைக்க முடியுமா? இருடா, ஒரு 5 நிமிஷம் போய் ரெஸ்ட் எடுத்துட்டு வரேன்டா. அப்புறம் வந்து சேர்த்து வைக்கிறேன்டா. 5 நிமிஷம் வேணாம் மச்சி, நீ 6 நிமிஷமே ரெஸ்ட் எடுத்துக்கோ. ஆனா என்னை வந்து சேர்த்து வச்சிரு என் முருங்கக்காய் செல்லத்தோட. பைத்தியம் பலவிதம், அதில் ஒரு விதம் இது. எங்க என் முருங்கக்காய் செல்லத்தையே காணுமே. ஹாய் முருங்கக்காய் செல்லம், இப்பதான் செல்லம் உன்னை நினைச்சுக்கிட்டே இருந்தேன். ஓ அப்படியே வாங்குற பிளஸ். சரி சரி இருக்கட்டும். பொண்ணு பார்க்க போனீங்களே, அது என்னாச்சு? நான் எங்க செல்லம் போனேன்? நீ தான் போறேன்னு சொன்னியே. பொண்ணதான் செல்லம், ஆனா நீ இல்லாம நான் எப்படி போறது? போடா. என்ன சொல்ல வந்த? போடான்னு சொல்ல வந்தேன், போ.